வருகின்ற பிப்ரவரி 7ஆம் தேதி சனிக்கிழமை தேய்பிறை சஷ்டி அன்று தெரியாமல் கூட இந்த 3 தவறுகளை மட்டும் செய்து விடாதீர்கள். முருகப்பெருமானின் அருளை முழுமையாக பெற இதை கண்டிப்பாக கடைபிடியுங்கள். முதலாவது, சினத்தை தவிர்க்கவும். தேய்பிறை சஷ்டி என்பது நம்மிடம் உள்ள தீய குணங்களை குறைக்க வேண்டிய நாள். அன்று மற்றவர்களிடம் கோபப்படுவதையோ அல்லது கசப்பான சொற்கள் பேசுவதையோ தவிர்ப்பது மிகவும் நல்லது. இரண்டாவது, உணவு முறை. முருக வழிபாட்டிற்குரிய அன்று அசைவ உணவுகளை தவிர்ப்பது அவசியம். உங்களால் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் அன்று அசைவம் தவிர்த்து மன தூய்மையுடன் இருப்பது இறை அருளை பெற்றுத்தரும். மூன்றாவது, கடன் கொடுத்தல். ஆன்மீக நம்பிக்கைகளின்படி தேய்பிறை காலத்தில் பெரிய தொகையை யாருக்கும் கடனாக வழங்க வேண்டாம். இது உங்கள் இல்லத்தின் செல்வ வளத்தை பாதிக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் ஓம் சரவணபவ் என்று கமெண்ட் பதிவிட்டு நம் பக்கத்தை பின்தொடருங்கள். வருகின்ற பிப்ரவரி 7ஆம் தேதி சனிக்கிழமை தேய்பிறை சஷ்டி அன்று தெரியாமல் கூட இந்த 3 தவறுகளை மட்டும் செய்து விடாதீர்கள். முருகப்பெருமானின் அருளை முழுமையாக பெற இதை கண்டிப்பாக கடைபிடியுங்கள். முதலாவது, சினத்தை தவிர்க்கவும். தேய்பிறை சஷ்டி என்பது நம்மிடம் உள்ள தீய குணங்களை குறைக்க வேண்டிய நாள். அன்று மற்றவர்களிடம் கோபப்படுவதையோ அல்லது கசப்பான சொற்கள் பேசுவதையோ தவிர்ப்பது மிகவும் நல்லது. இரண்டாவது, உணவு முறை. முருக வழிபாட்டிற்குரிய அன்று அசைவ உணவுகளை தவிர்ப்பது அவசியம். உங்களால் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் அன்று அசைவம் தவிர்த்து மன தூய்மையுடன் இருப்பது இறை அருளை பெற்றுத்தரும். மூன்றாவது, கடன் கொடுத்தல். ஆன்மீக நம்பிக்கைகளின்படி தேய்பிறை காலத்தில் பெரிய தொகையை யாருக்கும் கடனாக வழங்க வேண்டாம். இது உங்கள் இல்லத்தின் செல்வ வளத்தை பாதிக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் ஓம் சரவணபவ் என்று கமெண்ட் பதிவிட்டு நம் பக்கத்தை பின்தொடருங்கள்.